தெரிந்த பேயை விட தெரியாத பிசாசு மேல் என்று சிந்தித்த சில தமிழ் மக்களுக்கு பேயும் பிசாசும் வேறு வேறல்ல, உருவத்தில் தான் மோதகமும் கொழுக்கட்டையும் வேறுபட்டவை, உள்ளடக்கம் ஒன்றுதான் என்ற சிந்தனை இப்போது பிறக்கத் தொடங்கியிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க பெரும் வெற்றி பெற்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக அரியணையில் அமர்ந்து 100 நாட்களை கடந்து விட்டது. மாற்றம் என்ற கோஷத்துடன் ஆட்சியை பிடித்தவர் அரியணையில் அமர்ந்தவுடன் பெரும் மாற்றத்தை உருவாக்குவார் என்று காத்திருந்தவர்கள் சிறு மாற்றம் கூட நிகழவில்லையே என்று பெருமூச்சுவிடத் தொடங்கிவிட்டார்கள். முன்னைய அரசாங்கங்கள் போலவே கடன்களை வாங்கி குவிப்பதிலும் வெளிநாடுகளின் உதவி திட்டங்களை கையேந்தி பெறுவதிலும் இந்தியா சீனாவிற்கு ஓடுவதிலும் அவர்களுக்கு இவர்கள் ஒன்று சளைத்தவர்கள் அல்ல என்று நிரூபித்து வருவதாக சிங்கள மக்களும் குற்றம் சாட்டத் தொடங்கியுள்ளார்கள். குரங்கின் கையில் கோலை கொடுப்பதும் பூமாலையை கொடுப்பதும் ஒன்றுதானே என்ற எண்ணம் அவர்களிடம் எழத் தொடங்கியுள்ளதை அவதானிக்க முடிகிறது. மறுபலம் தமிழ் மக்கள் சிலரும் இந்த மாற்றம் என்ற மாயை வலைக்குள் சிக்குண்டு வீழ்ந்து கிடந்தனர். அந்த நம்பிக்கையில் தான் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களையும் தமிழர் தாயகத்தில் வரலாற்றில் முதல் தடவையாக வெற்றி பெற வைத்து நாடாளுமன்றத்துக்கும் அனுப்பி வைத்தார்கள். பெரும் அதிகாரத்துடன் அனுர வந்துவிட்டதால் தமிழர் தாயகத்தில் பாலும் தேனும் ஆராய் ஓடும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சத் தொடங்கியுள்ளது. பெரும் அரசியல் பலத்துடன் ஸ்ரீலங்காவின் ஆட்சியை பிடித்துள்ள போதும் சிறு துரும்பை கூட நகர்த்த அவர்கள் முன்வரவில்லை. தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்து தமிழ் மக்கள் நெஞ்சில் பாலை ஊற்றுவார் என்று எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் அது நடக்கவில்லை. நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் ஒன்றை தமிழர் தாயகமெங்கும் நடத்தி அரசிற்கு நினைவூட்டுவோம் என்று நினைத்தார்கள். ஆனால் தங்களின் அனுமதி இல்லாமல் ஒரு கையெழுத்தையும் வாங்க முடியாது என்று ஸ்ரீலங்காவின் காவல்துறையினர் அதற்கும் தடைகளை விதித்துவிட்டனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாய் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளித்துவிட்டதாக கூறி நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் அனுர அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் இப்போது அது தடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பயங்கரவாத தடைச்சட்டம் உள்ளிட்ட ஒடுக்குமுறை சட்டங்கள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். இந்த சட்டங்கள்தான் பெருமளவான தமிழர்கள் அழிவதற்கு காரணமாக இருந்தது. போர் முடிவடைந்த பின்னரும் தமிழ் மக்கள் பல வருடங்களாக சிறைகளில் வாடுவதற்கும் நினைத்த நேரத்தில் தமிழ் மக்களை கைது செய்வதற்கும் விசாரணைக்கு அழைப்பதற்கும் இன்று வரை இச்சட்டம்தான் காரணமாக இருக்கின்றது. கடந்த அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட இவ்வாறான அடக்குமுறை சட்டங்களை நீக்குவதாக கூறி ஆட்சி பீடமேறிய தற்போதைய அரசாங்கம் பெரும் ஆட்சி பலத்துடன் இருந்தும் அதனை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் எதனையும் இன்னமும் முன்னெடுக்கவில்லை. தற்போது நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டம் சர்வதேச நியமங்களுக்கு புறம்பான மிக மோசமான சட்டம் என்ற விடயம் சகல தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாக அச்சட்டம் பிரிவிக்கப்படுவதை தடுப்பதற்கான உத்தரவை அரசாங்கம் உடனடியாக பின்பற்ற வேண்டும் என்றும் அதனைத் தொடர்ந்து அச்சட்டத்தை முற்றாக நீக்குவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அரசியல் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவதாக தேர்தல் மேடைகளில் வாக்குறுதி அளித்து ஆட்சி பீடமேறிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கின்ற போதிலும் இன்னமும் அச்சட்டத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பயங்கரவாத தடை சட்டம், நிகழ்நிலை காப்புச் சட்டம் உட்பட நாடாளுமன்றத்தில் சட்ட மூலங்களாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 20 வரையான சட்டங்கள் தொடர்பில் மறுபரிசீலனை செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ள போதிலும் மாறாக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஒடுக்குமுறைகளை முன்னெடுக்கும் நடவடிக்கையிலேயே தொடர்ந்தும் இந்த அனுர அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. இதனால் சிறிய சிறிய விடயங்களுக்கு கூட தமிழ் மக்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகுவதும் விசாரணைகளுக்கு அழைக்கப்படுவதும் தொடர்கின்றது.
இதேவேளை ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கும் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் என்பவற்றை மேம்படுத்துவதற்கும் தேவையான அடிப்படையான அரசியல் ஜாப்பு மற்றும் நிறுவன ரீதியான சீர்திருத்தங்களை முன்னெடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் அனுர ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே வேண்டுகோள் விடுத்திருந்தது. ஆனால் மனித உரிமைகள், மனிதாபிமான சட்டங்கள் மீறப்பட்டுள்ளதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைச்சரவை தீர்மானம் மூலம் தற்பொழுது நிராகரித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்ற மனித உரிமைகள், மனிதாபிமான சட்ட மீறல்கள் சம்பந்தமான சர்வதேச விசாரணைகளை முன்னெடுக்கப் போவதில்லை என்றும், சர்வதேச விசாரணையாளர்களின் பங்கேற்புக்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைச்சரவை தீர்மானத்தினை எடுத்துவிட்டது. இதன் மூலம் தமிழ் மக்களுக்கு அனுர அரசாங்கத்தின் காலத்திலும் நீதி எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்பது மிகவும் உறுதியாக தெரிந்துவிட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான போராட்டம் 2880 நாட்களையும் கடந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து கொடுப்பது மிகவும் முக்கியமானது. அது அவர்களின் உரிமையும் கூட என கூறி வந்த அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களை கடந்து விட்டது. ஆட்சியில் அமர்ந்த பின்னர் இத்தனை ஆண்டுகளாக காணாமல் போன உறவுகளை தேடி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த மக்களுக்கு இதுவரையும் பதில் ஒன்றையும் கூறவில்லை. மாறாக முன்னைய அரசாங்கத்தின் காலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த மக்களுக்கு கொடுத்த அச்சுறுத்தல்களும் நெருக்கடிகளும் இன்றும் குறைவதாகவும் தெரியவில்லை. வயோதிப பெற்றோர்களான தாங்கள் இறப்பதற்குள் நீதியை பெற்றுக்கொள்ள உதவுங்கள் என அவர்கள் தொடர்ந்து ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரையே வலியுறுத்தி வருகின்றார்கள். அனுர அரசாங்கத்தின் மீது சிறிதும் நம்பிக்கையின்றி சர்வதேசம் தலையிட்டு தங்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். மாற்றத்தினை ஏற்படுத்தப் போவதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. முன்னைய அரசாங்கங்கள் போன்று அநீதியைத்தான் இழைக்கப் போகின்றது என்பது முன்கூட்டியே தெள்ளத் தெளிவாக தெரிய தொடங்கிவிட்டது. தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறலை செய்யாத கடந்த கால அரசாங்கங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிகவும் மோசமானதொரு தரப்பாக இருக்கப் போகிறது என்று தமிழ் தேசிய அரசியல் தலைவர்களும் எச்சரிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த வேளையில் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவெளி நோகுதடி, நேற்று வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி என்ற தமிழக திரைப்படம் ஒன்றில் இடம்பெற்ற திரைப்பட பாடல்தான் தமிழர்களின் நிலையை நினைத்தால் நினைவுக்கு வருகிறது. காலத்திற்கு காலம் நல்லிணக்க அரசாங்கம், மாற்று அரசாங்கம் என்ற போர்வையில் ஆட்சிக்கு வரும் சிங்கள பேரினவாத அரசாங்கங்களின் மாயை வலைக்குள் சிக்கிக் கொள்ளாமல் தமிழ் மக்கள் தங்களுக்கான நீதியை பெற சர்வதேச அரசுகளை நோக்கிய அழுத்தங்களை பிரயோகிக்கும் போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதையே காலம் உணர்த்தி வருகிறது.